Hi, this is Dr. Udayanila, internal medicine consultant at Meridian Hospital. So the number of pre-diabetics இப்போ recently ரொம்ப increase ஆயிட்டே வருது. The main reason is physical inactivity, sedentary lifestyle, fast food, processed foods. இது increase ஆக the number of pre-diabetes and diabetes people are increasing. The good thing is it is a completely reversible stage. Earlier நீங்க diagnose பண்ணி if you do some lifestyle modification, there is a 100% chance that you will go into the normal range again. But நீங்க pre-diabetic-ஆ இருக்கும்போது அதை இக்னோர் பண்ணீங்கன்னா and எந்த விதமான precautionary steps-உம் எடுக்கலன்னா in another 1 or 2 years you will end up into a diabetes range. And the more early நீங்க diabetes range-குள்ள போற எந்த அளவுக்கு early-ஆ போறீங்களோ அந்த அளவுக்கு the risk of heart disease, stroke, and overall morbidity will keep increasing. So, what is pre-diabetes? What is the range for that? What are the lifestyle modifications which you can do? And if ignored, what are the risks of ending in diabetes range? அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம், நீங்கள் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் அது மெட்டபலைஸ் ஆகி என் ப்ராடக்டாக குளுக்கோஸ், அதுதான் அல்டிமேட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஃபார் யுவர் செல்லாக இருக்க போகுது. ஸோ குளுக்கோஸ் ரிலீஸ் ஆன அப்புறம் அது செல்குள்ளே போய் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்சுலின்ன்ற ஹார்மோன் தேவை. இந்த இன்சுலின் உங்கள் கணையம் பேன்க்ரியாஸ்லேருந்து செக்ரேட் ஆகி பிளட் வழியாக செல் மேலே இருக்கிற ரிசப்டரில் போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் குளுக்கோஸ் செல்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இப்போது ப்ரீ டயபெட்டிஸ் ஆர் டயபெட்டிஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இன்சுலின் குறைவாக செக்ரேட் ஆகுது, இல்லை அப்படின்னா இன்சுலின் செக்ரேட் நல்லா ஆனாலுமே உங்களோட ரிசப்டார்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால செல்லுக்குள்ள குளுக்கோஸ் போக முடியாமல் பிளட்லேயே குளுக்கோஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இதனால என்ன ஆகும், பிளட் சுகர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் யுவர் செல்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு யூட்டிலைஸ் தி குளுக்கோஸ் தட் இஸ் அவைலபிள். இது மோஸ்ட்லி இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒபீஸாக இருக்கீங்க, இல்லை உங்களோட ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றப்போ உங்களோட இன்சுலின் ரிசப்டார்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் இருந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸ் உடம்புல இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இது உங்களோட பிளட் டெஸ்ட்ல எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். லைக் நீங்க ஒரு கேபிலரி பிளட் குளுக்கோஸ், அதாவது ஃபிங்கர் டிப்ல எடுக்கக்கூடிய டெஸ்ட், இல்ல வெயின்ல இருந்து சாம்பிள் பிளட் டெஸ்ட் லைக் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் நாண்டியல் பிளட் சுகர் ஆர் உங்களோட ரேண்டம் பிளட் சுகர், இல்லை அப்படின்னா 3 மாசம் 2 மாசத்துக்கான ஆவரேஜா HbA1c, அதாவது கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின், இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் விட அதிகமான ரேஞ்சில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HbA1c நார்மல் ரேஞ்ச் வில் பி 5.5க்கு உள்ள 5.5 to 6.5 ரேஞ்சில் இருக்கிறவங்கள தான் ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தென் 6.5 இருக்கு அப்படின்னா we will diagnose you as a diabetic and we'll start treatment for you. அதே மாதிரி தான் ஈச் ஃபார் லைக் FBS, PPBS, CBGக்கு, RBSக்கு எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ உண்டு. ஸோ அந்த வேல்யூக்கு மேலே, அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருக்கும்போது you will fall into either diabetes or the pre-diabetes range. This is Dr. Udayanila, your internal medicine physician at Meridian Hospital.